ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருந்தது அப்படின்னா, ஒரு 1.5% மேலே டவுன் ஆகி தான் முடிஞ்சிருந்தது. ஸோ நம்ம வியாழக்கிழமை ஈவினிங்கே சொல்லியிருந்தோம், நம்ம மார்க்கெட் வியாழக்கிழமை தப்பிச்சிருச்சு, பட் வெள்ளிக்கிழமை தப்பாதுன்ட்டு. நல்லா டவுனு எதிர்பார்த்தது அப்படியே நடந்திருக்கு. ஸோ பட் விஷயமே நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4:30-5 மணிக்கு மேலே நியூஸ் வந்தது தான் காரணம். சைனாவில் யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக டேரிஃப் போட்டது தான். ஸோ மார்க்கெட்டு அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்லேயும் சரி, குளோபல் மார்க்கெட்டும் சரி, நல்லா ஒரு பஞ்சர் ஆன மாதிரியே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யூஎஸ் டேக்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3% தான் விழுந்திருந்தது. பட் இவங்க ரிட்டாலியேஷன் டேக்ஸ் போடும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-6% பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இதை நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி எடுத்துக்கோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். ஸோ மொதல் விஷயம், வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியும் போது என்ன மாதிரி ஸ்டாக் பொசிஷன் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஸ்டாக்கில் ஷார்ட் இருந்திருக்குது. ஒரு 84 ஸ்டாக் லாங் இல்லாமல் லாங் அன்வைண்டிங் இருக்குது. இது ரெண்டுமே மார்க்கெட்டில் ஆமாம் பேர்ஸோட கண்ட்ரோல் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது தெரியுது. லாங் ஒன்றுமே கிடையாது, 10 அண்ட் ஷார்ட் கவர் 10. இது கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அப்போது வெள்ளிக்கிழமையே மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்றது தயாராக தான் இருந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. பட் இது எந்த அளவு தயாராக இருந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா நம்ம பார்த்துடலாங்க, ஓகேங்களா? நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த கேப் டவுனுக்கு தயாராக அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு 650 பாயிண்ட் இப்போ கேப் டவுன் நிஃப்டி ஆகும் அப்படின்ட்டு இருக்குது. பட் அந்த அளவுலாம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகவே ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்ற ஒரு சில காரணம் நான் சொல்கிறேனே. ஸோ வேலைக்கிழமை காலையில் நம்ம மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆகும்போது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 400 பாயிண்ட் டவுன் ஆச்சு. பட் நம்ம பாயிண்ட் ஓப்பன் ஆனது 150 பாயிண்ட் மைனஸில் ஆகி ப்ளஸுக்கே வந்துருச்சு. இதுதான் அந்த ஃபியூச்சர்ஸுக்கும் நம்ம ரியல் மார்க்கெட்டுக்கும் நடந்த ஒரு விஷயம். பட் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இது என்னோடய ஐடியா தான், மேபி மாறுபாடு கூட இருக்கலாம். என்ன நடக்கும்னு சொல்கிறேன். ஒரு 300-400 பாயிண்ட் தாங்க கேப் டவுன் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ரெக்கவர் ஆகும்னு நினைக்கிறேன். அதை பொறுத்து ஏர்லி மார்னிங் ஓப்பன் ஆகிற ஏஷியன் மார்க்கெட்ஸும் கண்டிப்பாக கேப் டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு எப்படி சாலிடாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் இது நான் நியூஸாக படித்தேன். எலான் மஸ்க் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் டு யூரோப்பியன் யூனியனுக்கு பார்த்திங்கன்னா 0 டேரிஃப் பாலிசி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். பட் இது படித்ததுக்கப்புறம் கிரிப்டோவில் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பெருசாக இருக்குன்னு பார்த்தேன். பட் பெருசாக இல்லை, ஓகேங்களா? அப்போ இது டம்மி நியூஸாக அப்படின்ற மாதிரி கூட என்னால் எடுத்துக்க தெரியல. பட் நாளைக்கு மார்க்கெட்டில் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஷுவராக எல்லா மார்க்கெட்டும் ஒரு கேப் டவுன் உட்படும் அப்படின்றது தான். நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் விழுந்தது தான் ஒரு நல்ல ஒரு ஃபாலு, ஓகேங்களா? பட் இதுக்கப்புறம் ஃபால் ஆகாது அப்படின்னு தான் நான் நினச்சி என்னோடய பொசிஷனே விட்டுட்டேன். இல்லைனா அப்போவே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி என்னோடய பொசிஷன் இருக்குது, பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போதும்னா உங்களுடைய கிரேட் அமெரிக்கன் பிளான் கதரும் யூஎஸ் பீப்புள்ஸ். இது உண்மை. ஏன் உண்மை, ஏன் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இதை ரெசஷன் ஃபியராக தாங்க எடுத்துக்கணும். இப்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ ட்ரம்ப்பே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா, அவங்க நாட்டிலே இதை அக்செப்ட் பண்ணிக்கல, அதுதான் உண்மை, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேரிஃப்னால அவங்களுக்கு ஒரு 500 பில்லியன் தான் வர இருக்குது ஆண்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வருமானம் இருக்குது. அப்படின்னா நேற்று ஒரே நாள் மார்க்கெட் பனிஷ் பண்ணது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 10-11 ட்ரில்லியன் மொத்தமாக போல இருக்குது இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்துன்னு நினைக்கிறேன். ஸோ இது வெரி ஹியூஜ், ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி டேரிஃபில் சம்பாதிக்கணும்னு நினச்சி 20-30 வருஷம் இருந்தால் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும், இந்த ட்ரில்லியன் நீங்கள் மார்க்கெட்டில் இழந்தது, ஓகேங்களா? ஸோ இது கிரேட்டாக அமெரிக்கா போகும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அகெயின் பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டாக போகும் அப்படின்றது தான். நாட் ஓன்லி அமெரிக்கா, ஓகேங்களா? அவங்கள கிரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்கள ஒஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சி மற்ற எல்லாரையும் ஒஸ்ட் பண்ணி 20 வருஷம் பின்னாடி போகிற மாதிரி தான் இருக்குது. இது சென்டிமெண்ட். இந்த ரெசெஷன் அப்படின்றது இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அ வெரி எமோஷன். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட பணம் இருக்காது, மக்கள் எந்த பொருளையும் வாங்க மாட்டாங்க. அதனால் கம்பெனி சைடு என்ன நடக்கும்னா, வியாபாரம் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேரை வேலையை விட்டு போக வைப்பாங்க. அப்போ லே ஆஃப் நடக்கும்.
ஓகேங்களா? அப்போது என்ன நடக்கும்? இது வந்து ஈஸியாக இந்த லே ஆஃப் எல்லாம் திரும்ப கொண்டு வந்துட முடியுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இட்ஸ் டேக் டைம். ஓகேங்களா? மினிமம் வந்து 3 to 5 இயர்ஸ்க்கு மேலேயாவது தான் ஆகும். ஓகேங்களா? ஒரு ரெசெஷன்லேருந்து அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப் கொண்டு வரதுக்கு. ஸோ இன்னும் இந்த ட்ரம்ப்பே இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மாற்றம் மார்க்கெட்டில் வரும் அப்படின்ட்டு தெரியல. ஸோ இன்றைக்கி ஒரு வார்த்தை விட்டு இன்றைக்கி ரெசெஷனில் மார்க்கெட் விழுந்துட்டு அடுத்த நாளே ஓகே இல்லை நம்ம எல்லாம் ஃப்ரீ பண்ணிடுறோம் அப்படின்னு யூஎஸ் மார்க்கெட் சொன்னாலுமே மார்க்கெட்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்காது டோட்டலாக. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக வந்து இது எடுத்துப்பாங்க. எனக்கு இதுதான் வந்து ஒன்றுமே புரியல. ஸோ இந்த டேரிஃப் ஹைக் பண்ணிவிட்டு ஃபெட் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. இது எதுக்கு? இது எனக்கு ஒன்றுமே புரியலை. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் அது பண்ணவே கூடாது. வெரி தவறு. ஓகேங்களா? ஃபெட் பீப்புளே வந்து பார்த்திங்கன்னா வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டேக்ஸ் டேரிஃப் பண்ணிங்க அப்படின்னா 40% இந்த ரெசெஷன் ஃபியர் இப்போ 60% மாறி இருக்குது அப்படின்ட்டு தான். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று டவுனு. ஸோ ஏடிஆர் மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துடலாம். எல்லா ஏடிஆருமே டவுனு. நம்ம HDFC பேங்க்லாம் ஆக்சுவலாக இங்கே க்ரீனில் முடித்தான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நெகட்டிவ்னு சொல்லும் போதே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு இம்பாக்ட் தான். ஒரு 3லேருந்து 4% கேப் டவுன் ஆகும் அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் ஆகாதுங்க. அதான் ஒரு 300லேருந்து 400 பாயிண்ட் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. பட் சிவியராக நாளைக்கு எதாவது நியூஸ் இருக்கும்போது அதை பொறுத்து மாறலாம். ஸோ கண்டிப்பாக மற்ற டேட்டாஸ்லாம் பார்க்குறது வந்து வேஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டு தான். பட் ஒரு சில விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். ஏன் இந்த கேப் டவுன் நம்ம தயாராக இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த வால்டாலிட்டி ஒன்றுமே சொல்லலைங்க. இந்த வால்டாலிட்டி ஒன்றுமே சொல்லலை. 1% இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குது. அதாவது ஆப்ஷன் ஸ்ட்ரைக்லேயே பயம் 17 தான். ஐவிபின்னு சொல்லப்படுறது 17 தான் இருக்குது. அப்போனா பயம் இல்லை மார்க்கெட்டில், அதுதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 22,900 அர்த்தம் பண்ணி வச்சிருக்கு. நியர்லி ஒரு 235 பாயிண்ட் தான் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியமே இருக்குது. ஓகேங்களா? த ஹோல் டே மார்க்கெட் வால்டைலாக இருக்கிற பாயிண்ட்டு 250 பாயிண்ட்டு. பட் கேப் டவுன் வந்து 650 பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது ஒன்றுமே இல்லை. இந்த புட்டு சேல் பண்ணவங்களாம் காலி. ஓகேங்களா? பட் அப்போ கால் செல் பண்ணவங்களா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த மணியில் செல் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதையே கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னும் அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகலை. ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஒரு 17 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது. எவ்வளோ இது 175 ரூபா தான். ஓகேங்களா? இங்கேருந்து 170 200 பாயிண்ட்னா 22,600 மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 22,600 இல்லைனா 22,500 கிட்ட வந்து மார்க்கெட் வந்து நிற்கும் அப்படின்றது தான் தோணுதுங்க. ஸோ ஃபர்தராக ஃபியூல் போட்டு மார்க்கெட்டை இறக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க இங்கே முக்கியமாக நேற்றே நிறைய குவான்டிட்டி செல் பண்ணியிருக்கணும். பட் அந்த செல் பண்ண மாதிரி விஷயம் நான் பெருசாக பார்க்கல. பட் ஃபியூச்சர்ஸில் ஒரு சில விஷயம் இருக்குது, அதையும் பார்க்குறேன். பட் அதுவுமே சஃபிஷியன்ட் கிடையாது. இந்த அளவு ஒரு கேப் டவுன் அப்படியே நிறுத்தி மார்க்கெட் அங்கேயே நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்க்கலாங்க. ஸோ கம்ஃபர்டபுள் ஐவி அதான் சொல்லுது. ஒரு 22,600 வரையும் போனால் கூட மார்க்கெட் வந்து தாங்காது. பட் நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. ஸோ SGX நிஃப்டி அகைன் அந்த 615 பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. இது அந்த வியாழக்கிழமை காலையில் 400 பாயிண்ட் இருந்தது. நம்ம மார்க்கெட் எப்படி ரெக்கவர் ஆச்சோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஆகலை அப்படின்னா கூட இதில் பாதி கேப் டவுன் ஆகி மார்க்கெட் முடிஞ்சா கூட வெல் அண்ட் ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாங்க. அண்ட் FIDA ஆக்டிவிட்டி இதுதான் அகெயின் இவங்க வந்து தயாராக இருக்காங்களா இல்லையான்ட்டு இந்த டேட்டாவே சொல்லுது. ஸோ அவன் ஒன்று கேஷில் சரியாக செல் பண்ணியிருக்கணும். அவனும் செல் பண்ணல. நேற்று DIயும் நம்ம ஆளுங்களும் கூட சேர்ந்து செல் தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம மார்க்கெட் விழுந்திருக்கு ஒரு 350 பாயிண்ட் நேற்று. ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஒரு 2,276 கோடி தான் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க, மார்க்கெட் வந்து இதுக்கு தயாராகலை. ஓகேங்களா? ஸோ ஒரு 200 பாயிண்ட் டவுனுக்கு தான் அது வந்து தயாராக இருந்திருக்கு. ஸோ அதுவுமே 345 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவன் நேற்றே கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க. ஒரு 200 பாயிண்ட்டு கூட கேப் டவுனுக்கு இவங்க தயாராக இல்லை. இதுதான் உண்மை. ஓகேங்களா? பட் நம்ம மார்க்கெட் 600 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது எப்படி அக்செப்ட் பண்ணப்படும் தெரியல. பேங்க் நிஃப்டிலாம் க்ரீன் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நேற்று பேங்க் நிஃப்டிலாம் க்ரீனில் இருந்தாங்க. பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டிலாம் க்ரீனில், அது ஃபின் நிஃப்டிலாம் க்ரீனில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நேற்று ப்ராடர் மார்க்கெட் ஓகே ஒரு நெகட்டிவ் சிக்னல் இருந்தது. பட் குறிப்பாக பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்றது தான் உண்மை. பட் பார்க்கலாங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்ட்டு. நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டில் விக்ஸு இதுதான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திருச்சு. இந்த விக்ஸ் ஒரு 7-8% ஏறி அப்படியே முடிஞ்சிருந்தா கூட மார்க்கெட்டில் பயம் இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். பட் இவனுங்க அப்படி சொல்லவே இல்லை. நான் வேறு எக்ஸ்ட்ராவாக புட்டை வேறு செல் பண்ணி வச்சுருக்கிறேன். அது என்ன ஆக போகுது அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரியல. நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு மாதிரி நைட் மேர் தான். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரில. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி ஸ்ட்ராடல் ஒரு 236 பாயிண்ட்டுக்கு இருக்குது. சென்செக்ஸ்க்கு ஒரு 620 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம கூட்டினா கூட என்ன இருக்குது, ஒரு 3/4லேருந்து ஒரு 1% தான் வந்து மார்க்கெட் வந்து ரெடியாக இருக்குது. ஓகேங்களா?
பட் அதுக்கு மேலாம் போனால் மார்க்கெட் ரெடியே இல்லை ஆக்சுவலாக. ஸோ வால்டைலிட்டி கூட எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி ஒரு மாதிரி வால்டைலாக இருக்குது. பட் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்க்கும்போது ஸ்லைட்டாக ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தான் இருக்குது. அது என்ன தான் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு பெருசாக தெரியல. பட் அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கனால நம்ம சென்செக்ஸை வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் நம்ம எதுவும் சொல்லலை. டெக்னிக்கல்ஸு இது நியூஸ் பேஸ் மார்க்கெட்டு. லாஸ்ட் 2 டேஸோட ஐ அண்ட் லோஸை எடுத்துக்கங்க. பட் கஷ்டம் தான். பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ எந்த அளவு டெக்னிக்கல்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தெரியல இந்த மாதிரி ஓவர் நைட் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கேப் டவுன் ஆகும்போது. ஸோ டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸு நிஃப்டி 1.5% அவுட்டு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 9 லட்சம் ஏறி இருக்குது. நல்ல சிக்னிஃபிகண்ட்டாக தான் ஏறி இருக்குது. ஸோ ஸ்பாட் வர்சஸ் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது நிஃப்டியில் ஷார்ட் இருக்கிற மாதிரி தான் எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஒன்று. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு 0.29% தான் இறங்கியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக ஏறலை. பட் இந்த பாயிண்ட்டும் ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு அப்படின்றதுனால ஒரு பெரிய அளவு ரொம்ப பெருசாக லாங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். மிட் கேப் நிஃப்டி 2.8% ரொம்ப இறங்கியிருக்கு. 75,000 கான்ட்ராக்ட் வந்து ஏறி இருக்குது. இதுவுமே ஓரளவு ஓகே, பட் ரொம்ப அந்தளவு இல்லை. பட் இந்த ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் பார்க்கும்போது நேற்று இருந்ததோட ஒரு 13 புள்ளி அதிகமாக இருக்குது. மேபி அந்த 11,200ன்னு நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து ஒரு மாதிரி ஒரு சப்போர்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணுச்சு. மேபி அதுக்காகவான்னு தெரியல. பட் நாளைக்கு மறுபடியும் உடஞ்சிடும்னு நினைக்கிறேன். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி நல்லா ஷேடாக இருக்குது. பேங்க் நிஃப்டி ஷேடாக இருக்குது. மிட் கேப் நிஃப்டி ஷேடாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் கிடையாது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு 5.5% இறங்கியிருக்கு. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் மினிட்ஸ் இருக்குது அண்ட் ஆர்பிஐ மீட்டுமே இந்த வாரம் இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் வால்டிலிட்டிக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த கேப் டவுனுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து தயாரே ஆகலைங்க. ஸோ அதுக்கு காரணம் ஒன்று தான். எனக்கு வந்து ஒரே ஒரு கவலை என்னென்னா, இந்த இந்தியா விக்ஸ் வந்து சொல்லியிருக்கலாம். நேற்று யூஎஸோட இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுங்களா அப்பா இருக்குது, அது 60-70% ஏறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப 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 அதிகம். எனக்கு ஒன்றுமே புரியலை. பட் இவன் வந்து ஒன்றுமே இண்டிகேட் பண்ணாமல் இருக்கிறது எதை மீன் பண்ணுறாங்க? நம்ம ரவுண்டு தான் அடிப்போம், நம்ம இண்டெக்ஸ் ரவுண்டு தான் அடிக்கும் அப்படின்றது நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. பட் ஷார்ட் டேர்ம் நம்ம ட்ரேட் பண்ணுற நம்ம ஆட்கள் தான் வந்து பாவம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் கிடையாதுங்க. ஒரு 300-400 பாயிண்ட் கேப் டவுன் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வியாழக்கிழமை மார்க்கெட் வேறு லீவு. ஸோ அதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க. டோட்டலாக பார்க்கும்போது நியூஸ் பேஸ் மார்க்கெட் டியூ டு இந்த டேக்ஸ் டாரிஃப் தான். ஏதாவது ஃபர்தராக அப்டேட்ஸ் வரலாம். நிறைய கண்ட்ரிஸ் வந்து யூஎஸ் அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம பேசலாம் கொள்ளலாம் அப்படின்ட்டு. இது ஒரு நல்ல சைனாக நான் பார்க்குறேன். பட் இது வந்து மண்டேவே நடந்துடும், டியூஸ்டே நடந்துடும் அப்படிலாம் கிடையாது. இட் டேக்ஸ் சம் டைம், லைக் வீக் டைம் எடுத்துக்கலாம். பட் தெரியல, நான் கேப் டவுன் இருந்து தான் ஆகும். ஸோ ஆர்பிஐ மீட் இருக்குது இந்த வாரம். ஸோ ரெசெஷன் ஃபியர் வந்து பார்த்திங்கன்னா தலை தூக்கியிருக்கு. கோல்டுமே இறங்கியிருக்கு. ஸோ ஆயிலுமே நல்லா இறங்கியிருக்கு. ஏன்னா பிஸ்னஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அக்ராஸ் வந்து மார்க்கெட்டில் செல்லிங் இருக்குது அப்படின்றது தான். ஸோ இது வந்து என்ன நினைக்குது அப்படின்னா, மார்க்கெட்டில் ஸ்டேபிள் இல்லை அப்படின்றது தான் இது நினைக்குது, வேறு எதுவும் கிடையாதுங்க. ஸோ நாளைக்கு ஒரு அடி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது. பார்க்கலாங்க. அன்லஸ் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் மேலே ஒரு 1 மணிக்கு மேலே இஸ்ரேல் மார்க்கெட்டும் சவுதி மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் என்ன மாதிரி கேப் டவுன் வந்து அப்சர்வ் பண்ணப்படுது மார்க்கெட்டில் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.